ஹலோ ஆல். இந்த வீடியோல சிம்பிளா ஒரு மிக்சர் வந்து நான் எப்படி பண்ணேன்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க டேஸ்ட்டு. நம்ம ஆக்சுவல் மிக்சர் எப்படி சாப்பிடுவோமோ, எனக்கு அதே மாதிரி தான் ஃபீல் ஆயிட்டு இருந்தது. திடீர்னு சாயங்காலம் உரப்பா ஏதாவது பண்டம் சாப்பிடணும் போலே தோணிட்டு இருந்ததுனால, உடனே இந்த மிக்சர் வந்து செஞ்சுட்டேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டேன். நான் அன்னைக்கு வந்து வெறும் 6 பொருள் வச்சு தான் செய்றேன். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு இரும்பு சட்டியில 2 கப் அளவு பொரி சேர்த்துட்டு வறுத்துக்கிறேன். எண்ணெய் எதுவுமே சேர்க்கல. சும்மா நார்மலா வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். கடையில வாங்குறதுமே நல்லா தான் இருக்கும். ஆனா, இன்னும் கொஞ்சம் பொறு பொறுன்னு வேணும் அப்படின்றதுனால, நான் வந்து கொஞ்சமா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். லேசா கலர் மாற ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து நல்லா வறுபட்டுருச்சான்னு கொஞ்சம் உடைச்சு பார்த்தாலே நமக்கு வந்து அது தெரிஞ்சிரும். வறுத்த பொரிய ஒரு சட்டியில வந்து மாத்தி வச்சுக்கிட்டேன். ஏன்னா, நம்ம கடைசில எல்லாத்தையுமே வறுத்து இதில தான் போட்டு வந்து மிக்ஸ் பண்ற மாரி இருக்கும். அதுக்கு ஏத்த மாரி ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அடுத்ததா அவல் வறுக்கணும். அதுக்கு வந்து நான் இரும்பு சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தியிருக்கிறேன். 1 1/2 கப் வந்து அவல் எடுத்திருக்கிறேன். இந்த மாரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம எடுக்கும்போது, அது ஈஸியா எண்ணெய் எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆயிடும். அவல் வந்து ரொம்ப பொரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா கலர் வந்து மாறிடும். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வச்ச உடனே அது ஒரு தடவ பொரியறதோட அப்படியே எடுத்துட்டு, மிச்சம் இருக்கிற அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே வந்து வடிகட்டிட்டு, அதுக்கப்புறமா அந்த பொரியில வந்து சேர்க்கணும். நெறைய எண்ணெய் இருந்தாலும் ஒரு மாரி எண்ணெமக்கு வாடை வந்துரும். கொஞ்ச நாள் நம்ம அந்த பண்டத்த வச்சு சாப்பிடும்போது. அதனால எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா அவல அதில போட்டுட்டு, திரும்ப எடுக்கும்போது நல்லா வடிகட்டிட்டு எடுத்துட்டோம்னா நல்லாருக்கும். அது மாரி எல்லாத்தையும் மொத்தமா வந்து போட்டு எடுத்துற முடியாது. நான் வந்து இன்னைக்கு சின்ன சட்டி யூஸ் பண்ணதுனால, அவலே வந்து 3 பேட்சா வந்து போட்டு போட்டு எடுத்தேன். ஸோ எல்லாமே ஒண்ணு போல வறுபட்டு வரணும். அதுக்கேத்த மாதிரி வந்து நீங்க பாத்திரம் சூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன இரும்பு சட்டில பண்றீங்கன்னா, இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா பேட்ச் பேட்ச்சா போட்டு எடுங்க. அப்பதான் ஒண்ணு போல நமக்கு வந்து வறுபட்டு வரும். இதுக்கு அடுத்து வந்து வேர்க்கடலை பொரிக்க போறேன். நான் வந்து 1/4 கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கிறேன். இதுவரைக்கும் நான் வந்து வேர்க்கடலையே தனியா தான் வந்து வறுத்துருக்கிறேன். இந்த மாரி எண்ணெயில ஃபர்ஸ்ட் டைமா பொரிச்சேன். முதல்ல வைக்கும்போது ஆயில் சூடு வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தது போல. அதுக்கப்புறம் சூடு அதிகமாக அதிகமாக கொஞ்சம் வெடிக்கிற மாரி இருந்தது. வெடிக்கிறதுனா அந்த தோலெல்லாம் வந்து பிரிஞ்சு நல்லா பொரிஞ்சு வர்ற அந்த ஸ்டேஜ்ல வந்து லைட்டா வெடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் நல்லா முருகல் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து வேர்க்கடலை எடுத்தேன். இல்லன்னா சில வேர்க்கடலை ஒரு மாரி சவுக்கு சவுக்குன்னு நமக்கு வந்து கிடைக்கும். அதனால வேர்க்கடலைய நல்லா பொரிய விட்டுட்டு, எண்ணெயெல்லாம் கம்ப்ளீட்டா வடிகட்டிட்டு, நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சிருந்ததோட வந்து சேர்த்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு அடுத்தது வந்து 1/4 கப் அளவு பொரிகடலையும் இந்த மாரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பொரிகடலையும் லேசா கலர் மாறி வரும்போது, கொஞ்சமா செவந்து வர்ற ஸ்டேஜ்ல வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ வந்து அது நல்லா பொறு பொறுன்னு இருந்தது. வச்சு சாப்பிடும்போது இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஒவ்வொன்னையும் பொரிக்கும்போது கொஞ்சம் வந்து பயந்துட்டே தான் பண்ணேன். அதிகமா கருக விட்டுறக்கூடாதே, ஒழுங்கா பொரிக்காம எடுத்துறக்கூடாதே, இந்த மாரி நெறைய சந்தேகத்தோடயே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு அடுத்து கொஞ்சமா முந்திரி பருப்பும் நான் வந்து வறுத்து அதோட வந்து ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்க அந்த அளவு வந்து முந்திரி போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் வந்து சேர்த்துருக்கிறேன். கடைசில கொஞ்சமா நான் கார்னும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இதுவும் ஒரு 1 கப் அளவு போல வந்து பொரிச்சிருக்கிறேன். உங்களுக்கு கார்ன் வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இல்லன்னா நீங்க விட்டுக்கலாம். எல்லாமே நம்மளோட டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான். நமக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ நீங்க அந்த மாதிரி இத வந்து மாத்திக்கலாம். இந்த மிக்சர பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து பொரிச்சு எடுக்கிறது தான் வேலையே. இது எல்லாமே முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் டன். இன்னும் ஒரு 5% மட்டும் தான் மிச்சம் இருக்கும். கடைசில நான் வந்து கொஞ்சமா கருவேப்பிலையும் பொரிச்சு அதோட வந்து சேர்த்துக்கிட்டேன். முதல்ல இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா, எல்லாமே தனித்தனியா பொரிச்சு போட்டுருக்கோம்ல. அதனால முதல்ல இத மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா கலருக்காக நான் வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிட்டேன். வத்தப்பொடி, சீனி வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நான் அன்னைக்கு வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். நம்மளோட நார்மல் மிக்சர்லலாம் அந்த டைமண்ட் ஸ்வீட் மாரி ஒண்ணு இருக்கும். எனக்கு அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்கும். கொஞ்சமா ஸ்வீட். ரொம்ப வந்து சேர்த்துறக்கூடாது. நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டிருப்பேன். இது எல்லாத்தையும் போட்டு ஒண்ணு போல நம்ம வெரகி விட்டோம்னா, நம்மளோட இந்த அவல் மிக்சர் வந்து ரெடி ஆயிடும். ரொம்ப சிம்பிளான மிக்சர். நானே இத வந்து 30 நிமிஷத்துக்குள்ளயே செஞ்சுட்டேன். அப்ப நீங்க இத விட சீக்கிரமாவே செஞ்சுருவீங்க. எனக்கு வந்து பயங்கர சந்தோஷம் இந்த மிக்சர் எடுத்து காமிக்கும்போது. ஏன்னா வாசனை, சாப்பிடும்போது எல்லாம் அப்படியே இந்த கடையில சாப்பிடுற மாரியே இருந்ததா, எனக்கு அவ்ளோ சந்தோஷம் ஆயிடுச்சு. என்னதான் கடையில நம்ம பண்டம் வாங்கி சாப்பிட்டாலும், நம்ம வந்து இந்த மாரி வீட்ல ஒண்ணு செஞ்சோம்னா, அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். இதோட ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் நெறைய நாள் வரும்ன்றதுனால, நம்ம செஞ்சு வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி புடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஆல்.